இந்த ஹார்மோனல் பேலன்ஸை வந்து நம்ம ஆயுர்வேதிக் மூலமாகவே 200% பண்ண முடியும். அந்த ரொம்ப ஊசியிலை மருந்துகள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஊசியில் ஒரு டச் பண்ணி கொடுத்தாவே அந்த மருந்து பல மடங்கு வேலை செய்யும். PCOS வந்து குண்டா இருக்கிற உமனை தான் அஃபெக்ட் பண்ணும். அப்படிலாம் கிடையாது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துட்டாலே அவங்களுக்கு PCOS இருக்கு. அது ஏறக்குறைய 90% உண்மைதான். செந்தூரம்ங்கிற ஒரு மருந்து 2000 வருஷம் அழியாதுன்னு சொல்றாங்க சித்தர். சுண்ணம் பண்ணிட்டா பாடி ஏஜ் நின்றுன்றாங்க, ஏஜிங்கே ஆகாதுங்கிறாங்க. தைராய்டு மருந்து இருக்குங்களா, ஆஸ்துமாக்கு மருந்து இருக்கா, நியூராலஜிக்கல், ஈவன் ஒரு இன்சோம்னியா தூக்கம் இல்லை போனீங்கன்னா மருந்து இருக்கா? ஐயோ நம்ம மருந்து ஸ்பீடாக வேலை செய்யாது, தப்பு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். 15 நிமிஷம் மருந்து கொடுத்து 15 மினிட்ஸ் உட்காருங்கன்னு சொல்லுவோம். அந்த 15 மினிட்ஸில் பயங்கர மிராக்கில் ஏற்படும். அவங்களே நிறைய பேர் பார்ப்போம். எந்த பேஷண்ட் வந்தாலுமே டீடாக்ஸ் தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டீடாக்ஸ்னு ஒன்று இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸை ரெகுலரைஸ் ஆகணும் அப்படின்னா ஆயுர்வேதிக்கா எதெல்லாம் ஹோம் ரெமெடிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம்? இல்லை, ஹோம் ரெமெடிஸுங்கிறத விட டயட்டிங்கே ராங் டயட் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நான் டயட்டில் இருக்கிறேன்னு சொல்லி வெளுத்து வருவாங்க. என்ன பண்ண, நானே செல்ஃப் டயட்டிங் பார்த்தா ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும், விட்டமின் D3 கம்மியாக இருக்கும், கால்சியம் கம்மியாக இருக்கும். முதல்ல அதுக்கு தான்மா டாக்டரை பாருங்கன்னு சொல்லிட்டு. ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். நம்மளோட சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன் எடுத்துக்கிட்டாலே சித்தா, ஆயுர்வேதா, அப்புறம் இந்த ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விமன்ஸ் ஹெல்த்தில் இந்த PCOD, PCOS அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள்லாம் எதனால் வருது அண்ட் இதுக்கு நேச்சுரலாக க்யூர் இருக்கா, முதல்ல இதெல்லாம் க்யூர் பண்ண முடியுமா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்மளோட டாக்டர் சரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ டாக்டர் சரண் அப்படின்னு நான் சொல்லும் போதே இவருக்கு ஒரு தனி இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆயுஷ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிகஸ்ட் பிரான்ச் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது நம்மளோட ஊர்லேயே வந்து கிட்டத்தட்ட 7 பிரான்ச்சஸ் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் மெடிசன், அதாவது ட்ரெடிஷ்னல் மெடிசனை இன்டிகிரேட்டட் ஃபார்மில் வந்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க தான் இந்தியாவில் இன்டிகிரேட்டட் மெடிசனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுல ஃபர்ஸ்டாகவும் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம், சொல்லுங்க. ஹவ் ஆர் யூ சார்? ஃபைன் ஃபைன். ஹவ் ஆர் யூ? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கிட்ட, ஃபர்ஸ்ட் இந்த சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இதெல்லாம் என்னென்ன கேட்டகரிஸ், இதுக்கெல்லாம் வித்தியாசம் என்ன? சித்தா, ஆயுர்வேதா இது எல்லாமே, ஹோமியோபதி, யுனானி இது எல்லாமே ஹெர்பல் பேஸ்டுன்னு சொல்லலாம். ஹோமியோபதியில் வேற சில செக்மெண்ட்டும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இது எதுவுமே சைடு எஃபெக்ட் இல்லாத மெடிசன்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கொடுக்குற அடையாளம். ரெண்டாவது, நோய்களை க்யூர் பண்ணக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இந்த மருத்துவத்துங்களுக்கு உண்டு. ரெண்டாவது, எந்த வயதினரும் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கும் மாடர்ன் மெடிசனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம்னா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் தானோ? ஆமாம், சைடு எஃபெக்ட் தான் மேஜர். சைடு எஃபெக்ட், லைஃப் டைம் மெடிக்கேஷன், இது ரெண்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னா யூ சப்போஸ் டு டேக் தி இன்டகிரேட்டட் மெடிசன். நாங்கள் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு செய்கிறோம். சித்தாங்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெடிசன். ஆயுர்வேதா அப்படிங்கிறது இந்த நம்ம இந்தியாவில் தோன்றின ஒரு விஷயம் தான். சித்தா பேஸ்டு தான், சித்தா இருந்து வந்த ஒரு விஷயம் தான் ஆயுர்வேதா. ஆனால் என்னென்னா ஆயுர்வேதா நிறைய நார்த் இந்தியன்ஸ், கேரளைட்ஸ் இந்த ஏரியாலெல்லாம் போய் நல்லா பிராண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை விட ரொம்ப டெப்தான மெடிசன் அப்படின்னு சொல்கிற சித்தா தான். ஏன்னா உங்களுக்கு மருந்து பற்றி இலை, வேர், பஸ்பம், செந்தூரம், வீரம், பூரம், முப்பு, குரு மருந்துன்னு சொல்லி அந்த ஹை பொட்டன்சி போயிட்டே இருக்கும். ஸோ குரு மருந்துங்கிறது ஒரு சும்மா ஒரு உரை எடுத்து இப்படி கொடுத்தாவே அது ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி அந்த ரொம்ப ஊசி இலை மருந்துகள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஊசியில் ஒரு டச் பண்ணி கொடுத்தாவே அந்த மருந்து பல மடங்கு வேலை செய்யும். பட் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது நம்ம ஊர்லேயே விளைஞ்ச அந்த சின்ன சின்ன இலை வேர்ல வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும் போது ஏன் மக்கள் அதிகமாக இந்த மாடர்ன் மெடிசனை ப்ரிஃபர் பண்ணுறாங்க? அது வந்து அது ஒரு பெரிய கதைங்க. ஆக்சுவலாக வந்து அது நம்மளுடைய இந்தியாவுக்கே ஏற்பட்ட ஒரு பெரிய இதுதான் சொல்லலாம். இப்போ லார்டு, இப்போ நம்ம ஃபாரினர்ஸ் வந்து பர்டிகுலராக பிரிட்டிஷார் வந்து நம்மளை பிடிக்கும்போது வந்த நிகழ்ச்சியை இது கூட நான் கோஆர்டினேட் பண்ணி தான் ஆகணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வரும்போது நிறைய வந்து அவங்க சர்ச் பண்ணுறாங்க இந்தியாவை கேப்சர் பண்ணுறது. அப்போது எல்லாருமே இல்லை ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. அப்போ ஒருத்தர் லார்ட் மெக்காலே அப்படின்னு ஒருத்தர் வரார். அவர் வந்து இங்கே சர்ச் பண்ணுறாரு என்ன ஏதுன்னா, அப்போது ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே பதிவு பண்ணுறாரு. என்னன்னா,
நம்முடைய மக்களுடைய கலாச்சாரத்தை, மருத்துவத்தை, அந்த நல்ல விஷயங்களை பிரேக் பண்ணணும். இதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா நம்ம எதை வேணால் ஈஸியாக இந்தியாவை கேப்சர் பண்ணிடலான்ற ஒரு விஷயத்த அங்கே போய் பதிவு பண்ணுறாரு. இந்த விஷயந்தான் இந்த இந்தியாவை கேப்சர் பண்ணுறது, நம்மளோட ட்ரெடிஷன் கல்ச்சரை ஒன்றுமில்லைன்னு சொல்கிறது. இப்போ நாம் வந்து நம்ம தமிழில் பேசணுன்னாவே பயந்துக்கிறது, நிறைய விஷயங்களுக்கு இது ஒரு பேஸ். இதை ரொம்ப டெப்த்தாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம மருத்துவங்கள் ஒன்றுமில்லைன்னு சொல்கிறது, ஏன்னா 5000 வருஷம் 4000 வருஷம் 3000 வருஷம் வாழ்ந்து சாகாமல் உயிரோட ஜீவசமாதி ஆனதற்கான மருத்துவம் இந்த சித்த மருத்துவம். அப்படிப்பட்ட மருத்துவத்தை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவ்வளோ என்னன்னா இங்கிருந்து ஸ்ப்ரெட் ஆகலை, தமிழ்நாடு தாண்டி அது வெளியே போகலை, நிறைய பேட்டர்ன் பண்ணல, நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. பட் இந்த கோவிட் அப்போ வந்துட்டு இதோட ஐடியாலஜி வந்து கொஞ்சம் மாறிச்சு. பிகாஸ் அந்த கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் இதெல்லாம் அகைன் வந்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வந்து நான் எங்களை பொறுத்தல கேட்டிங்கன்னா அது இருக்கிற வச்சே ரொம்ப நார்மல் மெடிசன்ஸ் தான். அதாவது சித்தாவில் ஒரு இது இருக்குது, இலைப்பார் வேர்பார் பஸ்பம் செந்தூரம். அதை இலை வேர் அதுலேயே நிறைய நோய்கள் குணமாகும். அந்த இலை வேரில் தான் அந்த நீங்கள் சொன்ன கபசுர குடிநீர் ஆகட்டும், இல்லை இதாகட்டும், நிலவேம்பு குடிநீர் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஆனால் இதை தாண்டி நிறையா மருந்துகள் இருந்தது. அந்த காலத்துலேயே நேனோ டெக்னாலஜியில் மருந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இப்போ அதுதான் நான் சொல்கிறது, பஸ்பம் செந்தூரம்ங்கிற ஒரு மருந்து 2000 வருஷம் அழியாதுன்னு சொல்கிறாங்க சித்தர்கள். ஸோ அதுக்கப்புறம் வீரம், பூரம், முப்பு, குருமருந்து, இப்படி சுண்ணம் பண்ணிட்டா பாடி ஏஜ் நின்றுன்றாங்க, ஏஜிங்கே ஆகாதுங்கிறாங்க. அவ்வளோ அதுதான் இந்த சித்தர்கள் பண்ண ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது இருக்கு. ஆனால் நிறைய அழிச்சிட்டாங்க, பர்பஸிவாக அழிச்சிருக்கிறாங்க. நம்முடைய கல்ச்சரை தப்புன்னு நினைக்க வச்ச அந்த உள்ள நம்ம ஆழ்நிலை மனதில் போய் அது டெப்த்தாக கால் ஊனிருச்சு. ஸோ நானே கோட் போட்டு தானே பேசுகிறேன். இது வேற, இது ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. இது நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, ஊரே ஓடும்போது நம்மளும் கூட ஓடணுங்கிற மாதிரி. பட் என்னன்னா பேசிக்காக கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஒரே விஷயம்தான், நம்ம மருந்துகள் நம்மளை குணப்படுத்துதா? நீங்கள் எந்த மருந்து வேணால் எடுத்துக்கோங்க, பக்க விளைவு இல்லையா? போக போக மருந்துகளை குறைக்கிறோமா? போக போக நம்ம ஆரோக்கியம் ஜாஸ்தியாகுதா குறையுதா? இந்த கேள்விகளை நம்ம யாராக இருந்தாலும் எந்த நோய்க்கானாலும் கேட்டுக்கணும். ஒரு தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வந்துடும். இப்போ நீங்கள் அதுதான் எல்லாத்துலேயுமே முக்கியம். ஸோ இதில் இன்டகிரேஷனுங்கிறது உலகளாவிய லெவலில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. இப்போ யூஎஸில் இன்டகிரேஷன் ஒரு பெரிய சப்ஜெக்ட். இன்டகிரேஷனுங்கிற மேட்டரை கொண்டு வந்ததே அவங்க தான். பட் அட் சேம் டைம் அவங்களுக்கு பெரிய பேஸ் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மாடர்ன் மெடிசனோட நேச்சுரோபதி, மியூசிக் தெரப்பி, கலர் தெரப்பி, மெடிடேஷன், இந்த மாதிரி விஷயங்கள், டயட் தெரப்பி, இந்த மாதிரி விஷயங்களை ஜாயின் பண்ணுறாங்க. பட் நமக்கு சரியான பேஸ் இருக்குது. சித்தா ஒரு அருமையான பேஸ், ஆயுர்வேதா ஒரு எக்ஸலன்ட் பேஸ், ஹோமியோ அற்புதமான விஷயம். இதுல எல்லாம் சேர்ந்து இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு நோய் வந்து அந்த டெப்தா அதை அடிக்க முடியும், அதை வெளியே கொண்டு வர முடியும், சரி பண்ண முடியும். இதுதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த இன்டிகிரேட்டட் மெடிசன்னா என்னன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி உமன்ஸ் ஹெல்த். இந்த உமன்ஸ் ஹெல்த் நம்ம எடுத்துக்கிட்டாலே பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஏஜ் அட்டெண்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் அவங்க மெனோபாஸ் வருது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக உமன் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்னா அவங்க வந்து ப்ரெக்னன்சி ஆகிறது. ஸோ இதோட பிரச்சனை வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. இதுக்கு வந்து அவங்க பேர் வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிஓடி ஆர் பிசிஓஎஸ் தான் என்ன? அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அல்ல பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், இதுதான் வந்து இந்த விஷயம். இது என்னன்னா நம்மளுடைய கருப்பை ரொம்ப ஒரு ஜெல் மாதிரி ரொம்ப சாஃப்டஸ்ட் ஒன். இப்போ நம்ம உடம்புல ஒரு இம்பேலன்ஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு முகத்தில் காமிக்கும் வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இருக்க வச்ச ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட், அங்கே தான் காமிக்கும். நம்ம முகத்தில் எல்லா விஷயமே தெரிஞ்சிருப்போம். முகத்தை பார்த்தா என்னென்ன ப்ராப்ளம் சொல்ல முடியும். ஒரு நல்ல எக்ஸ்பர்டைஸாக இருக்கிற ஒருத்தர் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணுதுன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆனதுமே அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் உருவாகுது. இப்போ கிட்னியில் ப்ரெஷர் உருவாச்சுன்னா கிட்னியில் சிஸ்டிக் லீசன் வரும், சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் வரும். அப்போ அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ரெஷனுக்குள்ளே ஆகும்போது அந்த இடத்துல சின்ன சின்னதாக பபுள்ஸ் மாதிரி வரும். திஸ் இஸ் கால்ட் பிசிஓஎஸ். இது என்ன பண்ணுன்னா ஃபாலிகுலர் குரோத்தை, அந்த கருமுட்டை உற்பத்தி, அந்த சுழற்சியை, மாத சுழற்சியை பிளாக் பண்ணிடும். ஸோ அதனால பீரியட் தள்ளி போயிடும். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். பட் இதை கியூரே பண்ண முடியாதுன்னு அப்படி யார் சொன்னா? சரி, எதை தான் கியூர் பண்ண முடியும் நான் கேட்குறேன். சரி, ரைட், இதை கியூர் பண்ண முடியாது. சுகர் கியூர் பண்ண முடியுமா? மைக்ரைன் கியூர் பண்ண முடியுங்க? மைக்ரைன் ரொம்ப சாதாரண விஷயம் நாங்கள் டீல் பண்ற விஷயத்துல. கிடையாது. இதுதாங்க இது பெரிய மித்து. இதை பிரேக் பண்ணணும். ஐயோ நம்ம மருந்து ஸ்பீடாக வேலை செய்யாது, தப்பு.
ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். 15 நிமிஷம் மருந்து கொடுத்து 15 மினிட்ஸ் உட்காருங்கன்னு சொல்லுவோம். அந்த 15 மினிட்ஸில் பயங்கர மிராக்கிள் ஏற்படும். அவங்களே நிறைய பேர் பார்ப்போம். அதை வச்சு நம்ம பேஸ் மெடிசன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே மித்து. எதுக்குமே மருந்து இல்லை. தைராய்டுக்கு மருந்து இருக்குங்களா? ஆஸ்துமாக்கு மருந்து இருக்கா? நியூராலஜிக்கல், ஈவன் ஒரு இன்சோம்னியா, தூக்கம் இல்லை போனீங்கன்னா மருந்து இருக்கா? பிகாஸ் தேர் இஸ் நாட், ஆமாம், இட் இஸ் நாட் லைக் ட்ரீட் த காஸ், கிடையவே கிடையாது. இந்த சிம்டமை மட்டும் ட்ரீட் பண்ணுறாங்க. தூக்கம் இல்லை, அதை இதை போட தூக்கம் வந்துடும், முடிஞ்சது. ஏன் தூக்கம் இல்லை? வலியினால் தூக்கம் இல்லையா? மன உளைச்சல்னால தூக்கம் இல்லையா? உன்னோட டைமிங் நீங்கள் மாற்றி மாற்றி எங்காவது அலையிறீங்களா? மைண்ட் ப்ரெஷர் வேறு, இதெல்லாம் கேட்டால் தான் அதுக்கான ரீசன் என்ன. அந்த ரீசனை க்யூர் பண்ணால் தூக்கம் வர கரெக்டாயிரும். இப்போ அவர் பெயின் ஒருத்தர் வராங்கன்னா நான் எடுத்துமே இன்சோம்னியா இருக்கும், பெயின் இருக்கும், இப்போ மருந்து கொடுக்கவே மாட்டோம். தூக்கம் நீங்கள் 5 நாள் இந்த மருந்து எடுங்க, மைசல் ரிலாக்ஸ்டன்ட் எடுங்க, நான் சொல்கிற ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா ஒரு 5 நாள் பெயின் தூக்கம் நல்லா வந்துடும். இதுதான் விஷயம். ஸோ நம்ம என்னத்துக்காக மருந்து எடுக்கிறோன்னே தெரியாமல் நம்ம ஆளு பின்னாடி 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 போயிட்டே இருக்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ண. ஸோ இதுக்கு மருந்து இல்லை, எதுக்கு மருந்து இருக்குது? அதுதான் பிரச்சனையே. எதுக்குமே மருந்து இல்லைங்கிற ஒரு விஷயத்த நம்ம எத்தனை நாள் அதை நம்ம லைஃப் டைம் ஏன் எடுக்கணுங்கிறது தான் பிரச்சனை. இந்த கேள்வியை மட்டும் கேளுங்க. நீங்கள் எங்கே வேணால், எங்கிட்ட இல்லை, எங்கே வேணால் போய் மருந்து எடுங்க. ஆனால் இந்த கேள்வியை கேளுங்க. இது உங்களோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துமா? போக போக மருந்துகளை குறைக்கவாது முடியுமா? அட்லீஸ்ட்டு இல்லை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியுமாங்கிறதா பெஸ்ட் கொஸ்டின். பட் அட்லீஸ்ட் குறைக்க முடியுமான்னு அது பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த பக்கவிலை இல்லையா? இதை வச்சு வேறு ஏதாவது நோய்கள் உருவாகுமா? இந்த கேள்வியில் கேட்டிங்கன்னாவே எங்கே க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறத உங்களால் ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும். ஸோ தேர் யூ கேன் கோ. ஸோ இப்போ இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு நம்ம இன்டிகிரேட்டட் மெடிசன் மூலமாக க்யூர் பண்ண முடியும்னா நீங்கள் என்ன? இது பேசிக்காக இப்போ பிசிஓஎஸ் வருது அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். முதல்ல நல்லா வாக்கிங் போங்க. ஓகே. மல்டி விட்டமின்ஸ் ஆகும். இப்போ எப்படின்னா மல்டிவிட்டமினா நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் நான் சொல்லலை, நான் உணவில் சொல்கிறேன். உணவில் நல்ல வெரைட்டியாக சாப்பிடுங்க. சத்துள்ள உணவு நம்ம பேசிக்காக என்ன பண்ணுறோம்? காலையில் காப், மத்தியானம் காப், நைட் காப்ஸ். இந்த காப்ஸ் தான் அதிகமாக எடுக்கணும். ரைஸு, இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி இதுதான் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கணும். இதை விட்டுட்டு காலையில் ஒரு ட்ரை நட் சாப்பிட்லாம். அப்போ அதில் ஒரு மல்டிவிட்டமின் இருக்குது. பாதாம், பிஸ்தா, ஃபிக்கு சாப்பிட்லாம், டேட்ஸ் போட்டுக்கலாம், இந்த ட்ரை கிரேப்ஸ் போடலாம், சும்மா இந்த சீட்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் போடும்போது எல்லா விட்டமின்ஸும் ஆல்மோஸ்ட் அதில் கவர் ஆகிடும். அதை ஒரு நேரம் அப்படி சாப்பிடலாம். கொஞ்சமாக ஒரு 4 இட்லி சாப்பிட்றது 1 இட்லி சாப்பிட்லாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா மெட்டபாலிசம் கரெக்டாகிடும். ஸோ அதே மாதிரி ஹீமோக்ளோபினுக்கு என்னென்ன வேணும், ஒரு டயட்டிங் சார்ட்டு, ஒரு கரெக்டான டயட் டாக்டர்கிட்ட வாங்கினீங்கன்னாவே இது மேக்ஸிமம் சரியாயிரும். ஃபஸ்ட் பாயிண்ட். அப்புறம் லெத்தாஜிக்காக உட்காந்துட்டே நம்ம ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறது, டிவி பார்க்குறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது அடுத்த பாயிண்ட். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்ம மெட்டபாலிசம், ஸோ வளர்சிதை மாற்றம், நம்ம பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஸ்பீடாகவே இருக்கணும். ஒருத்தருக்கு ஹீமோக்ளோபின் பார்ப்பாங்க 13-14 இருக்கும், பட் உடனே ஆனால் ஃபேஸ் பேலாக இருக்கும். இதை தான் நாங்கள் பார்ப்போம். இவங்க ஹீமோக்ளோபின் மட்டும் பார்ப்பாங்க, நாங்கள் அதை பார்க்க மாட்டோம். மெட்டபாலிசம் நல்லா இருக்கா, ஃபேஸில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கானா தான் நம்ம பார்ப்போம். அப்போ இதுதான் முக்கியம். ஹீமோக்ளோபின் முக்கியம் இல்லை, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குதான்னு பார்ப்போம். இது பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா மல்டிவிட்டமின் டீடாக்ஸ் பண்ணணும். பாடியில் டாக்ஸின்ஸ் இருக்கக்கூடாது, கான்ஸ்டிபேஷன், இன்டைஜஷன் வரக்கூடாது, அப்புறம் லெத்தாஜிக்காக உட்காந்துருக்கக்கூடாது. இந்த உணவு, பயிற்சி, இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சிட்டோம்னாவே ஒரு 75% பிசிஓடி இல்லை. அதுக்கு ஆயுர்வேதிக்கா டீடாக்ஸ் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும்? ஆயுர்வேதிக்கில் எங்ககிட்ட நாங்கள் செய்கிறது சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு எந்த பேஷண்ட் வந்தாலுமே டீடாக்ஸ் தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டீடாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா வாத, பித்த, கபம், இந்த 3 தான் முக்குற்றம்னு சொல்லுவாங்க. இதில் காம்பினேஷன் நிறையா இருக்குது. வாதமுக்கு பித்தமும் இருக்கும், பித்தமும் கபம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கும். அதை நம்ம சென்ஸ் பண்ணி பல்ஸ் டயக்னோஸ்டிக்ஸில் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று. பட் இது மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு அதை அட்லீஸ்ட் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு டீடாக்ஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கே 3 மாதம் ஆகும், 96 நாள் ஆகும். அதை தயாரித்து அதை நம்ம கன்சியூம் பண்ணோம்னா ஒரு 7-8 தடவை டெஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ் சாப்பிட்டா நின்று அன்றைக்கி ஒரு நாள் மைல்டு ஃபுட் சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுதான் இந்த மெத்தடு. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2ன்னு ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்கிறேன். இந்த தினம் 2க்கு 2 தடவை ஃப்ரீ ஸ்டூல்ஸ் இருக்கணும், மோஷன் கரெக்டாக மலம் கழிக்கணும். வாரம் 2க்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அது பேசிக்காக நம்மளோட கண்ட்ரி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்கிறோம். ஸோ இது அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பண்ணணும். மாதம் 2ங்கிறது ஃபாஸ்டிங், ஒரு நாள் ஜூஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் லிக்விட் ஃபாஸ்டிங் இருக்கலாம். அந்த மாதிரி ஃபாஸ்டிங் மட்டும் வாரத்துக்கு அட்லீஸ்ட் மாதம் 1 or 2 days இருக்கணுங்கிறது. வருடம் 2ங்கிறது தான் இந்த டீடாக்சிஃபிகேஷன்.
இந்த வருடம் 2 தடவை 6 மாதத்துக்கு தடவை இந்த வயிறை க்ளீன் பண்ணுற மெத்தட். அதுக்காக நீங்கள் போய் ஒரு டேப்லெட்டை வாங்கி வயிறை போட்டிங்கன்னா அது கரோட் பண்ணிடும். ஓகே. நேச்சுரலாக வாத பித்த கப நாடியை சரி பண்ணணும். ஸோ வாதம் இவ்வளோ இருக்கணும், பித்தம் இவ்வளோ இருக்கணும், கபம் இவ்வளோ இருக்கணும், ஒரு ப்ரொப்போர்ஷன் இருக்குது. அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மருந்து கொடுப்போம். அது கொடுத்தாவே ஏறக்குறைய சரி. அப்போ சின்ன சின்ன இன்டைஜஷன், டயர்டாகுது, எனக்கு எந்திரிச்சு நடக்கல, வயிறு உபசமா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அவன் சரியாகும். அதுக்கப்புறம் இருக்கிற மேஜர் எயில்மெண்ட்ஸை நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு ஆன்லைனில் நம்ம எடுத்தோம்னா நிறைய ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும். இப்போ இந்த ஆயுர்வேதிக்காவே இஞ்சியை வந்து தண்ணியில் வேக வச்சு குடிங்க, ஒரு நிறைய கொத்தமல்லி சாப்பிடுங்க, வெல்லம் சாப்பிடுங்க, அப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எள்ளு, இதெல்லாம் கருப்பு எள்ளு சாப்பிடுங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆயுர்வேதிக்காக சஜஸ்ட் பண்ணுறீங்களா? இர்ரெகுலர் பீரியட்ஸை ரெகுலரைஸ் ஆக்கணும் அப்படின்னா ஆயுர்வேதிக்கா எதெல்லாம் ஹோம் ரெமெடிஸில் நம்ம ட்ரை பண்ணலாம்? இல்லை, ஹோம் ரெமெடிஸுங்கிறத விட டயட்டில் நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங், கொஞ்சம் ஒரு சின்ன பாடி டர்ன் பண்ணுற மாதிரி, கைக்கு எக்ஸசைஸு, கையை சுற்றுறது, ஹிப் ரொட்டேஷன், சைட் டச்சு, டோ டச், இந்த மாதிரி சில விஷயங்களை ரெகுலராக ஒரு 1 ஹவர் உங்கள் பாடிக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டயட்டிஷியன் பார்த்து டயட் எடுங்க. அதாவது இந்த மல்டிவிட் இப்போ நான் சொன்ன டயட் தான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செகண்ட் சொல்யூஷன். இதெல்லாம் இல்லாமல் சிலருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சிவியராக எஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா தென் அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக்கில் பேசிக் மெடிசன்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு அசோகா அரிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஈவன் ஓவர் த கவுண்டர் யூ கேன் கெட். டாக்டரோட அட்வைஸ் படி அதை எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமும் சிவியராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். இது இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார், நம்ம வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துக்கணும் அப்படின்றது. இது வந்து ஆயுர்வேதாவில் வந்து என்ன அப்படின்னா, இது நம்ம நாட்டிலேருந்து வந்ததுனால இப்போ நான் எங்கள் பாட்டி சொன்னாங்க, இல்லை இது எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் அவங்களே போய் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தப்பான ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனால என்னென்ன ஆகும்? அது எப்படின்னா, தப்பான ஆயுர்வேதிக் மெடிசன் ஒன்று இல்லவே இல்லை. ஓகே. யாருக்கு எதுங்கிறதுக்கு தான் டாக்டர் இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எடுத்துக்கணும்? சிலதெல்லாம் ஒரு மருந்து எடுக்கும்போது அதுக்கு அனுபானம் இருக்கும். சில டாக்டர்ஸ் வந்து வாத பித்த கப பார்த்து தான் கொடுப்பாங்க. வாதத்துக்கு இந்த மருந்து, பித்தத்துக்கு இந்த மருந்து, கபத்துக்கு இந்த மருந்து மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு கான்ஸ்டியூஷன் பார்ப்பாங்க. சில நேரத்தில் பார்த்தா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, முதல்ல ஹீமோகுளோபின் ரைஸ் பண்ணுன்னு ஒரு சஜஷனை கொடுப்பாங்க. இதுக்காக டாக்டரை மீட் பண்ணுங்கன்னு சொல்றது. டோஸ் அண்ட் பொட்டன்சி, நீங்கள் என்ன அளவில் எதையே எவ்வளோ நாள் எடுத்துக்கணுங்கிறக்காக தான் மருத்துவரை பாருங்கள். இப்போ நீங்கள் பசிக்குது குழந்தைங்களுக்கு, இப்போ கேரளாவில் போனீங்கன்னா தசமூல அரிஷ்டம், முத்தாரிஷ்டம், பாலாரிஷ்டம் எல்லாம் வீட்டில் எல்லார் வீட்லையும் வச்சுருப்பாங்க. மேண்டேட்ரியாக இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் என்ன இப்போ மாறிட்டு இருக்குது. இப்போ இவங்க தேரெல்லாம் ஆல்சோ இன்டு மாடர்ன் மெடிசன்ஸ் நிறையா போயிடறாங்க. இப்போ நிறைய பேருக்கு அந்த அறிவே இல்லை. பட் ஒன்ஸ் அப்பான டைம் ஒரு 20 இயர்ஸ் போயினா எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்போ என்னென்னா, ஆனால் அளவு தெரியும் ஓரளவுக்கு அவங்களுக்கு, அந்த ட்ரெடிஷனில் அதை யூஸ் பண்ணுறாங்க. தெரியாதவங்க டாக்டர்கிட்ட கேட்டுக்குங்கிறாங்க. அதனால் ஓவர் டோசிங் அப்படிங்கிறது, இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்க, திடீர்னு 10 இட்லி சாப்பிட்டா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதுதான் இருக்கும். வேற ஒன்றும் பெருசாக பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஸ்டில் நம்ம வந்து ஒரு பிரிஸ்கிரைப் பண்ணி சாப்பிட்றது இல்லை. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதை மருத்துவம் கூட சொல்கிறேன், ஆனால் டயட்டிங்கே ராங் டயட் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நான் டயட்டில் இருக்கிறேன்னு சொல்லி வெளுத்து வருவாங்க. என்ன பண்ண, நானே செல்ஃப் டயட்டிங் பார்த்தா ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும், விட்டமின் D3 கம்மியாக இருக்கும், கால்சியம் கம்மியாக இருக்குது. முதல்ல அதுக்கு தான்மா டாக்டரை பாருங்கன்னு சொல்லுறதோ. கரெக்டான ஒரு நல்ல மருத்துவர், நல்ல டயட் தெரிஞ்ச மருத்துவர்கிட்ட எடுங்க. நல்ல உணவுகள் எடுத்துக்கோங்க. உங்கள் உணவுகளில் சின்ன பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்காக அந்த 1 மணி நேரத்தை காலேஜ் ஸ்பெண்ட் பண்ணால் மீதி இருக்கிற 23 மணி நேரம் உங்கள் உடம்பு உங்களை பார்த்துக்கணும். அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து அப்புறம் அசோகா அரிஷ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சமயம் ஒபீஸாக இருந்தால் அதை டீடாக்ஸ் பண்ணும். ஒரு சமயம் தைராய்டு இருந்தால் அதை ட்ரீட் பண்ணி சரி பண்ணும். தைராய்டு ட்ரீட்மெண்ட்டே இல்லை, அதெல்லாம் கிடையாது. தைராய்டு க்யூரபிள். இம்பேலன்ஸ்னால வர ஒரு விஷயம். பிசிஓடி இது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர்றது. இப்போ ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஹார்மோனல் பேலன்ஸை வந்து நம்ம ஆயுர்வேதிக் மூலமாகவே 200% பண்ண முடியும். ஓகே. பட் இது லைஃப் லாங் எடுத்துக்கணும்னு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் என்னன்னா 17 இயர்ஸில் ஒரு பொண்ணு பிசிஓடின்னு ஒரு டாக்டர்கிட்ட போச்சா, கிவ் ஒரு ஹார்மோன் டேப்லெட், அதை எடுத்தீங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் அதை எடுத்தால் தான் பீரியட் வரும். உங்கள் உடம்புல அப்படியே லைட்டாக முடி முளைக்க ஆரம்பிச்சிடும், பாடி கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். பட் போக போக அதே நேரத்தில் அந்த பர்சன் வந்து அதிகமான டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டி வரும். அடுத்து தைராய்டு வரும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நாளைக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரலாம். ஸோ இப்போ என்ன ஆகும், அப்போ கன்செப்ஷனில் பிரச்சனை வரும், கருத்தரித்தலில் பிரச்சனை. அந்த காலத்தில் 9 குழந்தைய பற்றி 10வது குழந்தை டக்குன்னு அடுத்த மாதம் கன்சீவ் ஆகிடுவாங்க. ஆனால் இப்போ முடியறதில்ல. ஒரு குழந்தைக்கே பெரிய காரணம் இதுதான். இப்போ இந்த ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணுறது எல்லாத்தையுமே. என்றைக்கா இதெல்லாம் சாப்பிடுங்க.
ஏதாவது ஒரு ப்ளூ மூன் ஒரு 15 days ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ அப்போ நல்லா போய் எல்லாம் சாப்பிட்டு டீடாக்ஸ் பண்ணிடணும். டீடாக்ஸ்னு டெய்லி டீடாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ கடுக்காய் போன்ற விஷயங்களை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுத்திங்கன்னா பாடி எப்போவுமே க்ளீனாக இருக்கும். ஸோ அது பேசிக்காக என்னென்னா இன்டைஜஷன் அண்ட் கான்ஸ்டிபேஷன் இஸ் த பேசிக் திங். எல்லா டிசீஸ்க்குமே சொல்லுவாங்க இல்லையா, அதையும் கரெக்ட் பண்ணுங்கிறது தான். ஸோ இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் ஒரு குட்டி செக்மெண்ட் இருக்கு. இந்த செக்மெண்ட் வந்து ரேபிட் ஃபயர் கொஸ்டின். ஓகே. ஸோ இந்த ரேபிடா வந்து உங்ககிட்ட நான் வந்து ஆயுர்வேதிக் ப்ளஸ் இந்த உமன்ஸ் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மித் என்னன்றதை சொல்லுவேன். நீங்கள் அதெல்லாம் உண்மையா இல்லைன்னு ஆஸ் அ டாக்டரை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் மித் வந்து என்ன சொல்றாங்கன்னா PCOS வந்து குண்டா இருக்கிற உமனை தான் அஃபெக்ட் பண்ணும். அப்படிலாம் கிடையாது. சின்னவங்க மேக்ஸிமம் குண்டா இருக்கிறவங்க வேலை செய்ய மாட்டாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, இதனால வரலாம். ஆனால் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு PCOD எஃபெக்ட் பண்ணும். ஓகே. கண்டிப்பாக. செகண்ட் மித் வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துட்டாலே அவங்களுக்கு PCOS இருக்கு. அது ஏறக்குறைய 90% உண்மை தான். ஆனால் அதே மாதிரி எந்த ஏஜுங்கிறத பொறுத்து. இப்போ நீங்கள் வந்து 45 வயசில் போய் இரெகுலர் பீரியட்னா அது மேபி மெனோபாஸாக இருக்கலாம், இல்லை சிஸ்டிக் லீசன்ஸ் இருக்கலாம், ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம், நிறைய ரீசன் இருக்குது. இந்த யங் ஏஜில் மட்டும்தான் இதை வந்து கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 10% இது இல்லாமே இருக்கும். ஸோ ஆயுர்வேதிக் மெடிசன் வந்து PCOS மாதிரி ஒரு நோயை வந்து ட்ரீட் பண்ணுறதுல ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பெரிய உலகத்திலே மிகப்பெரிய மித்து அதுதான். அதாவது இது ஹார்மோன் இம்பேலன்ஸு கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணும். ஏன்னா அதை முதல்ல ரூட் காஸ் என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணணும். ஸோ நீங்கள் இது லைஃப் டைம் மெடிக்கேஷன் ரொம்ப லாங் மெடிக்கேஷனா, ஷார்ட் டைம் மெடிக்கேஷன் லாங் மெடிக்கேஷனா? பெஸ்ட் மெடிக்கேஷன் லைஃப் லாங் எடுக்கிறது. லைஃப் லாங் எடுக்கிறீங்க ஒரு மருந்தை, சரியாகிறதே இல்லை, சப்ரஸ் தான் ஆகுது. ஆனால் ஒரு 2-3 months எடுத்து ஒரு டிசீஸ் க்யூரே ஆகிடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் டைம் மெடிசன். அப்போ எது உங்களுக்கு உண்மையாகவே லாங் டைம் மெடிசன்? ஆயுர்வேதிக் தான். இல்லை, மாடர்ன் மெடிசன் தான். நீங்க லைஃப் டைம் மெடிசன்ல தான் லைஃப் டைம் நமக்கு இப்ப கியூர் கொடுக்கிறது அப்படினா ஆயுர்வேதிக் தான் ஷார்ட் டைம்ல கொடுக்குது. ஓகே, புரியுதுங்களா? லைஃப் டைம் ஒரு டிசீஸை வச்சுக்கிறதுக்கும் ஷார்ட் டைம்ல கியூர் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஓகே, தட் இஸ் தி திங். சோ இட்ஸ் a myth. ஸோ இந்த ஆயுர்வேதிக் ப்ராக்டிஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் லைஃப் ஸ்டைலை விட்டு டோட்டலாக மாறிடணும் அப்படின்றது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இன்னைக்கு ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி லேகியம், கஷாயம் இதெல்லாம் வந்து இப்போ டேப்லெட்ஸாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய நேனோ டெக்னாலஜி இன்வால்வ் ஆகி இப்போ நல்ல நல்ல மெடிசன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஈஸியாக கன்சியூம் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதாவது இப்போ நம்ம சொல்றது என்னன்னா, எப்பவுமே அரிசி இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி சாப்பிடாதீங்க, கொஞ்சம் சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்றேன். அவ்வளோதான். இந்த ஹெர்பல் டீஸ் அண்ட் ஹோம் ரெமெடிஸ் இது மட்டும் இருந்தாலே வந்துட்டு நம்ம எந்த ஒரு நோயும் கியூர் பண்ணிடலாம் அப்படின்றது. மேக்ஸிமம் நோய்களை குணப்படுத்த முடியும். அதாவது ஹோம் ரெமெடிஸுங்கிறது அந்த காலத்தில் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைய சளிக்கு போகிறோம், உடனே ஒரு மருந்து எடுத்து போடுறோம், அது சப்ரஸ் ஆகிடுது. ஒரு 10 தடவை சப்ரஸ் ஆகும்போது அது ஆஸ்துமா வீசிங்காக கன்வெர்ட் ஆகுது. அப்போ துளசி, கற்பூரவள்ளி இந்த மாதிரி விஷயங்களை ஆடுதொடை இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்தாங்க அந்த காலத்தில். அது அவங்களுக்கு எல்லா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தது. அப்போ என்னன்னா சின்ன சின்ன எயில்மெண்ட் அங்கேயே சரியாயிடும். எல்லாத்துக்கும் மருந்து, எல்லாத்துக்கும் போக போக மருத்துவமனை பெறுது, நோய் பெருகுது. அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால் ஈஸி அப்படிங்கிறது அது நல்லது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நெய் வந்துட்டு நம்மளோட ஆயுர்வேதிக் ப்ராக்டிஸில் ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட்டாகவே இருக்குது. பட் இந்த கீ வந்து கன்சியூம் பண்ணுறதுனால PCOSக்கு வந்து நிறையா நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கீ வந்துட்டு ஒரு PCOS இருக்கிறவங்க எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாது? கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஓகே. கீ வந்து ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். ஓகே. கீ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் என்ன கீ எல்லாமே இப்போ பிரச்சனை தான். மிளகு எடுக்க சொல்கிறோம், அதில் பப்பாளி விதை இருக்காலே நம்ம கண்டுபிடிக்கணும், அது நம்ம பிரச்சனை தான். பட் பியூர் கீங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் D3 குறைபாடு வராது, பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும், நிறைய விஷயம் நல்லாயிருக்கும். ஸோ கீ வந்து ரெகுலராக எடுக்கலாம். டெய்லி சொல்ல போனால் ஒரு 20 ml காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாம். ஓகே, ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு மித் இல்லை, பட் இது ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா இந்த பப்பாயா இருக்குது, பப்பாயாவில் வந்து சீட்லெஸ் எல்லாம் இப்போ வருது. ஸோ இந்த சீட்லெஸ் பப்பாயா எடுத்தால் உமனுக்கு வந்துட்டு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும், அதாவது எஸ்பெஷலி PCOSை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் நிறையா வருதுங்கிறது. இது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸை இன்டைரக்டாக பாதிச்சுட்டே இருக்கும். ஏன்னா இப்போ இவங்க சொல்கிறாங்க பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அந்தளவுக்கு ஆர்கானிக் நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்கிறது ஒரு கான்செப்ட் தான். அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லைன்னா. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், அது ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் சீட் இருக்கிறது தான் ஹெல்தி, அதை நம்ம உறக்க சொல்ல முடியும். ஆனால் அதே சமயம் இன்னைக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி, இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லாரும் வீடு இல்லை, அப்பார்ட்மெண்ட் இருக்கிறேன், நான் வீட்டு செடி வைக்க முடியாது, வீட்டு தோட்டம் வைக்க முடியாது, நிறைய பிரச்சனை. இப்போ நான் வீட்டு தோட்டம் வைங்க, அதில் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துக்குங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அது வைக்க முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸசைஸ் பண்ணுங்கள்,
அப்போ அட்லீஸ்ட் அதனால் ஏற்படக்கூடிய ஹார்மோனை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் உண்மை. ஆனால் பொதுவாக ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு எடுக்காதீங்க. சீடு இல்லாத விஷயம் எடுத்தீங்கன்னா அது இட்ஸ் நாட் அட் ஆல் குட். கண்டிப்பாக அது மைனூட் இம்பேலன்ஸை கொண்டு வந்தே தீரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, ஆயுர்வேதிக் மெடிசன் வந்து ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி, ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி, மாடர்ன் மெடிசனோட சேர்த்து தான் அதை எடுத்துக்க முடியுமே தாண்டி ஆயுர்வேதிக் மெடிசனை மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணி. மிகப்பெரிய காமெடி, உலகத்திலேயே மிகப்பெரிய காமெடி அப்படிதான். அதான் கிடையாது. அது வந்து உண்மையாகவே ஆயுர்வேதை பற்றி தெரியாதவங்க, உண்மையாகவே சித்தாவை ஹோமியோபதி தெரியாதவங்க நிறைய இது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது மிகப்பெரிய தப்பு. ஆயுர்வேதிக் தனியாக எடுக்கணும். இப்போ நீங்கள் கடைசியாக கொரோனா வந்தபோது கூட கடைசியாக என்ன சொன்னாங்க, எங்க மருந்து இல்லையோ அங்கெல்லாம் கபசுர குடிநீர், நிலவே குடிநீர் குடிங்கிறாங்க. என்ன காரணம்? ஒரு அதெல்லாம் பேசிக் மெடிசின்ஸ், அதையே குடிங்குமோ அப்படின்னு ஹைப்போடென்சி மெடிசன் என்ன வேலை செய்யும்? இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு இப்போ பிசிஓடி இருக்கு, பிசிஓஎஸ் இருக்கு அப்படின்னா அவங்க ஆல்ரெடி மாடர்ன் மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இப்போ சடனா ஆயுர்வேதிக் மெடிசனுக்கு ஸ்வாப் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் டெய்லி வந்து தப்பான உணவுகள், ஜங்க் ஃபுட் எடுத்துட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு திடீர்னு உங்களுக்கு நல்ல டயட் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். இதை விட பெட்டராக தானே. அந்த மாதிரி தான் அதில் எதுவுமே கிடையாது. சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் ஒரு தைராய்டுக்கு மருந்து எடுத்துகிட்டே இருக்கீங்க, ஒரு 5 வருஷம் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா டேப்பர் டவுன் பண்ணுவோம். இப்போ நம்ம மருந்து, நம்ம உணவுகளை கொடுத்து டீடாக்ஸ் எல்லாம் பண்ணி இதை கொடுத்து பார்ப்போம். கொடுத்துட்டு கொஞ்சம் இப்போ டெய்லி எடுக்கிற மருந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை எடுங்கன்னு சொல்லுவோம். பட் இந்த பாடிக்கு வந்து அடாப்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. அது வந்து அந்த மெடிசன்ஸ் இப்போ ஃபீவர் வந்துட்டாலே, முன்னாடிலாம் வந்து ஃபீவர் வந்து 2 நாள் சாதாரணமாக விட்டாலே சரியாயிடும். பட் இப்போல்லாம் ஃபீவர் வந்துட்டா ஒரு பேராசிட்டமால் ஏதோ ஒரு டேப்லெட் எடுத்து அவங்க போட்டுக்கிறது வந்து இட்ஸ் காமன் ப்ராக்டிஸ். ஸோ அப்போ அவங்களே வந்துட்டு அந்த டேப்லெட்டுக்கு அடாப்ட் ஆகிடும். ஸோ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸ்க்கு அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து எப்படி அவங்களால வெளில வர முடியும்? வர்றது அது வந்து வர்றதுங்கிறது இந்த மருந்து எடுத்து வந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே, சிம்பிள். அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? ஸ்டாப் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்ஸ்? அது வித்ராயல் சிம்டம் எல்லாமே அது எடுத்ததுக்கு இருக்க தான் செய்யும். அதை நம்ம டீடாக்ஸ் பண்ணி நல்ல உணவுகள் மூலம் கியூர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய எனக்கு ஆக்சிடென்ட்னு எங்கே போகணும், அலோபதி எங்கே எது மருத்துவம் சிறந்ததோ அங்கே தான். எங்களுதே பெருசுன்னு சொல்லலை, எங்களுக்கு எந்த செக்மெண்ட்டில் பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபீவர் வந்து இதில் எக்ஸலன்ட் மெடிசன். என்னோட ஃப்ரெண்டே 2-3 அலோபதி டாக்டர்ஸ் எங்கிட்ட இருந்தால் மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க ஃபீவர் வந்து. பிகாஸ் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். ரொம்ப ஒரு 2-3 இதுலேயே சரியாயிரும், நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். ஒரு டயட் சேர்த்து கொடுப்போம். ஸோ இட் இஸ் ஆல் காமன். இதில் அப்படி நல்ல மருந்துகள் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ லாஸ்ட் மித் வந்து என்ன அப்படின்னா, பிசிஓஎஸ் வந்துட்டா க்யூரே பண்ண முடியாது. சரி, எந்த நோய் வந்தால் க்யூர் பண்ண முடியும்? அதை நான் முதல்ல அவங்ககிட்ட கேட்டேன். எந்த நோய்க்கும் மருந்து இல்லைங்கிறது தான் அதோட கான்செப்ட். அப்படி கிடையாது. இது வந்து எதனால் வருது? ஒரே ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நம்ம கேட்டுக்கணும். நீங்கள் 4 கேள்வி கேட்டீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது நான் ரொம்ப சரியான உணவுகளை சாப்பிட்றேன்னா, அதாவது சமசீர் உணவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்றேன்னா, எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறேன்னா, இது 2 கேள்வி கேட்டாவே உங்களுக்கு 99% பிசிஓடி காணாமல் போயிடும். இதுதான் விஷயமே. ஸோ ஒபீஸாக இருக்கிறோமா அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த டெய்லி எக்ஸசைஸ், டெய்லி ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா 98% வந்து பிசிஓஎஸ் வராது. இருந்தாலும் க்யூர் ஆகிடும். இதுதான் சிம்பிள். கொஞ்சம் மருந்துங்கிறது ஒரு மறு உந்து. அதான் மருந்து தமிழில் சொல்ல போனால். பழைய நிலைக்கு உங்களை திருப்புறது தான் மருந்து. ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மெடிசனுக்கும் இப்போ இருக்க மாடர்ன் மெடிசனுக்கும் இது ரெண்டுத்துல இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சிம்பிள். எங்களுக்கு லைஃப் டைம் மெடிசன் கிடையாது. நாங்கள் போக போக மருந்துகளை குறைப்போம். நோ சைடு எஃபெக்ட், 0% சைடு எஃபெக்ட். ஹெல்த் அதிகமாகும். ஓகே. இப்போ நம்ம மற்ற மெடிசன்லாம் அப்படி சொல்ல முடியாது. லைஃப் டைம் மெடிக்கேஷன், ஹெல்த் இதாகும், டாக்ஸின்ஸு, அதெல்லாம் தான். இதுதான் மேஜர் இஷ்யூ. கண்டிப்பாக சார். இப்போ பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி மெடிசன்ஸில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, எந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோன்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் நிறைய டிசீஸ்க்கு இன்னைக்கு க்யூராக இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தது வந்து க்யூர் பண்ண முடியும். அது லைஃப் லாங் மெடிசன்ஸ் இல்லாமல் நம்மளால ஒன் டைம் ஒரு கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் நம்ம அதை சாப்பிட்டுட்டு அதுலேருந்து க்யூர் பண்ண முடியும்னு சொன்னதுக்குலாம் ஆக்சுவலி எங்களுக்கே அது புதுசாக இருந்தது. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இன்னொரு டாப்பிக்கோட கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பேசுவோம். ஸோ அண்டில் தென் இட்ஸ் யுவர் Aniksha Swaminathan signing off. Thank you, sir. Thank you.